எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மலருங்கிறவங்கள இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா எனக்கு கால் செக் வந்துச்சு. பண்ணிட்டு சொல்றேன். மேம் அவங்க எமர்ஜென்சி வார்டுல தான் அட்மிட் ஆயிருக்காங்க, போய் பாருங்க. ஓகே, தேங்க் யூ. டாக்டர், மலருக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்க யாரு? மலர் என்கிட்ட தான் ஒர்க் பண்றா. சொல்ல போனா அவ என்னோட சிஸ்டர் மாதிரி. ஓ அப்படியா? மேடம், பேஷண்ட போலீஸ் தான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, பின் தலையில பலமா அடிபட்டிருக்கு, பிளட் கிளாட் ஆயிருக்கு. நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சுங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. டாக்டர், மலர் எப்படி இருக்கா? கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்ல, பார்க்கலாம். சரிங்க டாக்டர். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கான்ஸ்டபிள் வெளியே இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. சரி, தேங்க்யூ டாக்டர். ஓகே. சார். என்னம்மா, என்ன விஷயம்? சார், நீங்க அட்மிட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பொண்ணோட அக்கானா, அவளுக்கு எப்படி இந்த மாதிரி அடிபட்டுச்சு? என்ன சார் நடந்துச்சு? சாரி மேடம், டீட்டெயிலா எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பொண்ணோட சந்தோஷம்னு ஒரு பையன் கூட இருந்தான். அவன் செங்கல் சூளையில கத்தி குத்துப்பட்டு செத்து கிடந்தான். என்ன சார் சொல்றீங்க? சந்தோஷ் இறந்துட்டாரா? ஆமா மேடம், அவங்க 2 பேரும் அங்க எதுக்கு வந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனா இனிய எதுக்கு சந்தோஷ கத்தியால குத்துனார்ன்றது எங்களுக்கு புரியல. சார், இனி என்ன சொன்னீங்களே? ஆமா மேடம், இனியன் ஒருத்தர் தான் சந்தோஷ கத்தியால குத்திட்டாருன்னு இன்ஸ்பெக்டர் அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காரு. ஏன் மாமா சந்தோஷ கொன்னுட்டாரா? அப்படிலாம் இருக்காது சார். அவரு உங்க மாமாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். மலருக்கு என்னமாச்சு? என்னமாச்சு சொல்லுமா. அம்மா அழாதீங்க, மலருக்கு ஒன்னும் ஆகாது. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏன் மலருக்கு ஒண்ணு ஆகக்கூடாது கடவுளே. ஒன்னும் ஆகாதுமா, நீங்க வாங்க உட்காருங்க, பயப்படாதீங்க. வாங்கம்மா உட்காருங்க, அழாதீங்கம்மா. ஏண்டி, உன் புருஷன் தான் என் புள்ளைய கொலை பண்ணானா? என் புள்ள உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணா? நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. அம்மா, என் மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது. அடிச்சி வாய மூடு. அதான் கண்ணாலேயே பாத்துருக்காங்களே, அப்புறம் என்ன? ஆனா ஒண்ணு, என் புள்ளைய கொலை பண்ண உன் புருஷனை சும்மா விட மாட்டேன், பாத்துக்க. கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம். வாங்க உட்காரு. உட்காரு. என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? இல்ல, ஒரு சின்ன சிக்கலாயிடுச்சு. ஏன், என்னாச்சு? அது அது ஒண்ணு இல்ல, அந்த மலர் மட்டும் வருவான்னு பார்த்தா கூட அவ லவரும் வந்துட்டான். அதனால பிரச்சனையாகி கடைசியில் அவன் உசுறு போயிடுச்சு. அந்த மலர் சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஆமா கண்மணி.
சரி அதான் சொதப்பிடுச்சுன்னு பார்த்தா அந்த ராசாத்தி வராம அங்க இனிய வந்து நிக்கிறான். என்ன இனிய வந்தானா? ஆமா கண்மணி. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ராசாத்திக்கு பதிலா இனிய மாட்டி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருச்சு. விடுங்க தலைவரே, இனியம் பின்னாடி இருக்காங்கிற திமிர்ல தான் ராசாத்தி அந்த ஆட்டம் போட்டா. எல்லாம் நல்லதுக்குதான். இப்போ இனி அவ கூட இல்லல்ல. கவச குண்டலத்தை இழந்த கர்ண மாதிரி ராசாத்தி நிக்கிறா. ஈஸியா அவளை அடிச்சு தூக்கிடலாம். சரியா சொன்ன கண்மணி. ஒரே நேரத்துல நமக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்க எல்லாம் ஒளிஞ்சிருவாங்கல்ல. அப்ப இனி எவனும் நம்மள கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஆமா தலைவரே, அந்த ராசாத்திய சேர்மன் பதவியில இருந்து தூக்குறது தான் என் முத வேலையே. அப்புறம் என்ன, அடுத்து இந்த கண்மணி தான் திருக்கழுங்குன்றத்தோட சேர்மன். ஆமா கண்மணி, அதுக்கு உண்டான வேலையை பாரு. அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. விடுங்க பரந்தாமன், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் நான் சேர்மன் ஆனதும் நீங்க ஃப்ரீயா உங்க வேலையை பார்க்கலாம். எந்த இடைஞ்சலும் இருக்காது. நமக்குள்ள டீல் பேசுற வேலை மட்டும்தான் இருக்கும். கண்மணி, நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல மலர் இன்னும் உயிரோட தான் இருக்கா. அத மறந்துடாத நீ. அவ மட்டும் கண்ணு முழிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ நான் பறந்தாம 3 பேரும் ஜெயில களிக்கஞ்சி குடிக்க வேண்டியதுதான். என்ன தலைவரே, நீங்களே அப்படி சொல்லலாமா? யோ, நிஜத்தை சொன்ன. ஆனா இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த மலரோட சாப்டரை ஹாஸ்பிட்டல்லே க்ளோஸ் பண்ணிருங்க. பாத்துக்கங்க, இது உங்க 2 பேரோட பொறுப்பு. என்ன கண்மணி, பயமா இருக்கா? பயமா? எனக்கா? இந்த கண்மணிக்கு ஒண்ணு வேணும்னா எந்த எல்லைக்கும் போவா. இந்த மலர் என்ன பிஸ்கோத். அவ கதைய நான் ஒத்த ஆளா முடிக்கிறேன். சபாஷ் கண்மணி, அப்படிதான் இருக்கணும். இப்பதான் நீ பாபா கட்சியோட மகளிர் அணி தலைவி. சார் வாங்க மேடம், உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சார், நீங்க இனியன்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான். தெரியும் மேடம். சார், அவர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு சார். ஏன் மேடம், தப்பு பண்ணாமையே நாங்க அரெஸ்ட் பண்ணிருப்போம்? அவர் தான் கொலை பண்ணாருன்னு 2 சாட்சியே இருக்கு மேடம். சார், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா மேடம், இனியன் எப்படி அங்க வந்தாரு, அந்த மலரும் சந்தோஷம் எதுக்கு செங்கல் சூளைக்கு போனாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது மேடம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா அவரும் பிடிவாதமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. ஒரே சிக்கலா இருக்கு மேடம். என் மாமா சொல்றது சரிதான் சார். சத்தியமா இந்த கொலை என் மாமா பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? கண்ணால பார்த்தோம்னு சாட்சி சொல்ல 2 ஆளுங்க உட்கார்ந்துருக்காங்க. இல்ல சார், இது ஏதோ சரியில்லை. இவங்க எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. நிச்சயமா என் மாமா கொலை பண்ணிருக்க மாட்டாரு. அதுவும் சந்தோஷ் மலர கட்டிக்க போறவரு. அவரை போய் கண்டிப்பா இது என் மாமா செய்யல. மேடம், இனியன் தான் கொன்னார்னு வீடியோ ஆதாரமே இருக்கு மேடம். அதுக்கு என்ன சொல்றீங்க? என்னது வீடியோவா? சார், அது கொஞ்சம் எனக்கு காட்டுறீங்களா? சாரி மேடம், அப்படிலாம் காட்ட முடியாது. நாங்க கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க பாத்துக்கோங்க. சார், நான் இல்ல மேடம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். சார்,
சரி அது ஓகே. நான் என் ஹஸ்பண்ட கொஞ்சம் பார்த்து பேசலாமா? ம். சரி ஓகே. கான்ஸ்டபிள் சார் சொல்லுங்க சார். இவங்களை இனியனுக்கிட்ட கூட்டிட்டு போங்க. எஸ் சார். வாங்க மேடம் வாங்க. மாமா மாமா என்ன நடந்துச்சு மாமா? நீ வீட்டில் இருந்து ஆஃபீஸ் கிளம்பின உடனே உன் ஃபோன் அடிச்சது ராசாத்தி. சரி யாரா இருக்கும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தான் நான் உன் ஃபோன் எடுத்து பேசினேன். சந்தோஷ் தான் பேசினாரு. நானும் மலரும் இப்போ ஆபத்தில் இருக்கோம், நீங்க உடனே கிளம்பி செங்கல் சூளைக்கு வாங்கன்னு சொன்னாரு. சரி ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு, நானும் எதுவும் யோசிக்காம உடனே அங்க கிளம்பி போனேன். நான் அங்க போய் பார்த்தப்போ சந்தோஷ யாரோ கத்தியால கொத்திருந்தாங்க, ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. மலர் நினைவில்லாம மயங்கி கிடந்தா. சந்தோஷ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற காரணத்தால கத்தி எடுத்ததால நான் தான் கொலை பண்ணேன்னு வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் போலீஸ் கிட்ட எவ்வளவு சொல்லியும் அவங்க நான் சொல்றத கேட்கல. இது உனக்கு பிரிச்சவல. நல்ல வேளை நான் போனேன், நீ போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓஹோ, அப்ப என் புள்ள லாக்அப்ல இருக்கிறதுக்கு நீதான் காரணமா? என்னமோ இவ சேர்மன் ஆயிட்டாலேன்னு பெருமைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு என் புள்ளைக்குள்ள வினைய வந்து நிக்கிறா. பெரியம்மா, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க வச்சு சத்தமா பேசாதீங்க. தயவு செஞ்சு ராசாத்தியை திட்டாதீங்க. அவ ஏற்கனவே என்ன நினைச்சு மனசு உடைஞ்சு போயிருப்பா. நீங்க இன்னும் அவளை வார்த்தையால காயப்படுத்தாதீங்க. விடுப்பா இனியா, அவ என்னைக்கும் அப்படிதான் இருப்பா. பெரியம்மா, ஏன் சொல்றேன்னா அவ தைரியமா இருக்கணும். நீங்க இப்படி பேசினா அவ மனசு வெறுத்து போய் பழைய ராசாத்தியா வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவா. அப்புறம் எப்படி பெரியம்மா என்ன குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடியும்? தயவு செஞ்சு அவளுக்கு இருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸை மட்டும் உங்க பேச்சால உடைச்சிடாதீங்க பெரியம்மா. ஆமா ராசாத்தி, நீ நிச்சயம் என்ன வெளியே கொண்டு வருவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா இனியா, நீ கொலை பண்ணலன்னு கண்டிப்பா ராசாத்தி நிரூபிப்பா. என்ன தம்பி நீங்களும் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? போங்க, 2 பேரும் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி என் புள்ளைக்கு எப்படியாவது ஜாமீன் வாங்குங்க. போங்க போங்க. சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். எங்க அட்வொகேட் கிட்ட பேசி ஜாமீன் ஏற்பாடு பண்றோம். ஆமா சார், இனி நீங்க கண்டிப்பா ஜாமீன்ல விட்டுதான் ஆகணும். ஒரு நிமிஷம், நான் லாயருக்கு ஃபோன் பண்றேன். சார் ஒரு நிமிஷம். சாட்சியும் ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்க பையன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல தான் பாத்துக்கணும். சார் அப்படி சொல்லாதீங்க சார், எங்க லாயர் வந்துருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோங்க. எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா ஜாமீன் கிடைக்காது. நாளைக்கு இனி என்ன கோர்ட்டு கூட்டு வருவோம். அப்ப என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். என்ன சார் புரிஞ்சுக்கணும்? அண்ணே சார் என்ன பேசுறீங்க? சார் இருங்க சார், இருங்க அண்ணே, வாங்க. என்னங்க என்னாச்சு? ஜாமீன் கிடைச்சிரும்ல? இல்ல மங்கை, ஜாமீன் தரமாட்டோம், கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன் தரமாட்டாங்களாம்? மரகதம்,
எஃப்ஐஆர் போட்டாங்களா, அதனால ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுவரை இருந்தாலும் கோர்ட்ல தான் பாத்துக்கணும், வேற வழி இல்ல மரகதம். இப்ப என்னங்க பண்றது? கோர்ட்ல பாத்துக்கணும்னா அப்படின்னா நல்ல லாயரா பாக்கணும். சரி பாத்துடலாம். இனியா பெரியமா, நீ தைரியமா இருப்பா, நாங்க எல்லாரும் இருக்கோம். சரி பெரியமா. மாமா நீங்க வருத்தப்படாதீங்க, எப்படியாவது நான் உங்களை மீட்டு கொண்டு வந்துருவேன். அது எனக்கு தெரியும் ராசாத்தி. நீங்க எல்லாரும் கவலைப்படாம இருங்க. நீ தைரியமா இரு ராசாத்தி. சார் ரொம்ப நேரம் பேசக்கூடாது சார், இன்ஸ்பெக்டர் பார்த்தா சத்தம் போடுவாரு. சரிங்க சார், கிளம்புறோம். வா மங்கை, போலாம். கூட்டிட்டு வா. இனியா பாத்துரு. மாமா நீ கிளம்பு, பாத்துக்கலாம். இப்பதான் அத்தை கேள்விப்பட்டேன். இனியா யாரையோ கொலை பண்ணிட்டாராமே. போலீஸ்ல அரெஸ்ட் ஆகி லாக்அப்ல இருக்காருன்னு வேற சொன்னாங்க. ஏய், இன்னொரு வாட்டி அப்படி கேட்ட வாயை உடைச்சிருவேன். என்ன பாக்குற? ஊருக்குள்ள எவனாவது வேலை வெட்டி இல்லாம எதையாவது சொன்னா இங்க வந்து வளராத. என் புள்ள இனிய ஒரு நாளும் அப்படி பண்ண மாட்டான். மன்னிச்சிருங்க அத்தை. ஏதோ வீடியோ ஆதாரம் அப்புறம் நேர்ல பார்த்த சாட்சியெல்லாம் இருக்கு. கண்டிப்பா இனியன் தான் கொலை பண்ணிருக்கான்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். நீ எதுவும் கேட்க வேண்டாம். நீ உன் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். இனி இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியாம ஒழுங்கு மரியாதை வீடு வந்து சேரு, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வழிய விடு. அத்தை வாமங்க. என்ன மிஸ்ஸஸ் இனியன், உங்க மாமாவை உள்ள தூக்கி போட்டுட்டாங்க போல. பாவம், இப்படி ஆயிடுச்சு. இனியா இல்லனா நீ ஒண்ணுமே இல்லையே. இப்போ என்ன பண்ண போற ராசாத்தி? என்ன கண்மணி, அவளே புருஷனை எப்படி வெளியில எடுக்கிறது என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பா. நீ வேற ஏன் கடுப்பேத்துற? மா, நான் ஒன்னும் கடுப்பேத்தல. ராசாத்தி கிட்ட துக்கம் விசாரிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ஏன் இதெல்லாம் கேக்குறேன்னா, நான் இப்போ கட்சியில இருக்கேன். ஏதோ மேலிடத்துல பேசி இனி என்ன வெளியே கொண்டு வர ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான் கேட்டேன். ஐயோ முறைக்காத ராசாத்தி, நான் உண்மையதான் சொல்றேன். என் தலைவி பதவியை வச்சு என் கட்சியில பேசி உனக்கு உதவலாம் தான் நான் கேட்டேன். ஏன் கண்மணி, நீல திருந்தவே மாட்டியா? உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. என்ன முறைக்கிற? எனக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு நல்ல குளுகுலுன்னு இருக்குமே, அப்புறம் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு டிராமா போடுற? இல்ல ராசாத்தி, நான் நீ உதவி பண்ணி என் மாமாவை நான் காப்பாத்தணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீயே ஒரு ஃப்ராடு. நீ ஏன் மாமாவை காப்பாத்த போறியா? ஹே, ஃப்ராட் எல்லாம் சொன்னா அவ்வளவுதான். அப்படி தாண்டி சொல்லுவேன். வந்துட்ட பெருசா. போய் வேற வேலை இருந்தா பாரு. என் மாமாவை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ராசாத்தி, என் உதவி இல்லாம உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏய் நிறுத்து. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீதான் இருப்பேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என் டவுட் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. பெரிய வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு பெரிய வீட்டு பேரு கெட்டு போயிடும்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். உள்ள தூக்கி போட்டு கம்பி என்ன வச்சிருவேன். ஜாக்கிரதை.
என் கண்மணி, இவ சொல்லிட்டு போறத பார்த்தா உன்னை மட்டும் இல்ல, கூட இருந்ததுக்கு என்னையும் சேர்த்து ஜெயில போட்டுருவா போல இருக்கு. மா, இவ இப்ப கொஞ்சம் டென்ஷனா இருக்கால, அத கூல் பண்றதுக்காக ஏதோ உளறிட்டு போறா. இந்த கண்மணியை யாராவது உள்ள தூக்கி போட்டுற முடியுமா? யார் உள்ள போறாங்கன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. வா.